ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பெப்பர் சிக்கனும் பிரியாணியும் செய்ய போகிறேன். வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வந்து இதுக்கு பிரியாணிக்கு, புதினா, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம். இது வந்து பெப்பர் சிக்கனுக்கு தனியா, மிளகு, சீரகம், வரமிளகா. மட்டனில் மஞ்சத்தூள் போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு தயிர் ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். சிக்கனுக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு தயிர் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். பிரியாணி மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். பெப்பர் சிக்கனுக்கு கடாய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம். பெப்பர் சிக்கனுக்கு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டால். ரொம்பலாம் வணக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் நல்லா அந்த கலர் மாறினா போதும். அதுக்கப்புறம் தனியா, பச்சை மிளகா, வரமிளகா 4 தான் போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்குவேன். பூண்டு, இது மிளகு, சீரகம். தேங்காய் வைக்க மாட்டேன். தேங்காய் வைக்கிறதுனா கொஞ்சம் கிரேவியாக, நிறைய கிரேவி வேணும், நிறைய பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கலாம். நான் வந்து தேங்காய் வைக்கிறது இல்லை, ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் கிரேவி இங்கே வச்சுக்கணும். அப்புறம் 2 பட்டை, லவங்கம், பட்டை தான் பெப்பர் சிக்கனுக்கு வேண்டிய மசாலா. இதை வந்து ஆறினோடனே அரைச்சிக்குவேன். எண்ணெய் ஊற்றுறேன் பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன். இதுக்கு பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிட்டோம். அதனால் சோம்பு மட்டும் வேணால் கொஞ்சம் போடலாம், ஏன்னா சோம்பு போடல, பட்டை லவங்கம் மட்டும்தான் போட்டோம். சோம்பு வந்து கொஞ்சம் போடலாம். எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒன்றா சீரகம் போடணும், இல்லைன்னா சோம்பு போட்டு தாளிக்கணும். கருவேப்பிலை போடுறேன், வெங்காயம் போடுறேன், தக்காளி ஒரு 2 தக்காளி போடுறேன். ஆக்சுவலாக பெப்பர் சிக்கனுக்கு சிலர் தக்காளியே போட மாட்டாங்க, நான் கொஞ்சம் தக்காளி போடுவேன். அப்புறம் கொத்தமல்லி தழை, இதுலேயே புதினாவும் கொஞ்சம் வச்சுருக்கிறேன் 2 இது, சும்மா ஒரு வாசனைக்கு தான் புதினா கொஞ்சம். சிக்கனை வந்து எடுத்து இதில் போடுறேன். தயிர் ஊற்றி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன், அதை போட்டு வணக்கணும். காஷ்மீரி சில்லி கொஞ்சம் போடுறேன், ஏன்னா மிளகெல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு, சும்மா கொஞ்சோண்டு தான் போடுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மல்லி, வரமிளகா, தனியா, மல்லி எல்லாம் ஒன்று தான். வரமிளகா, பெப்பரு, சீரகம், பட்டை, லவங்கம் 2 எல்லாம் போட்டு வச்சுருக்கிறத இதில் போடுறேன். இதுவே தேங்காய் அரைக்காமையே பாருங்கள் எவ்வளோ கிரேவி வந்துருக்குது. இதை வந்து ப்ரெஷர் பேனில் தான் வைக்கிறேன். இதை வச்சுட்டு இதை போட்டுட்டு நல்லா ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டுட்டு 3 விசில் நல்லா ஹையில் விட்டுட்டு ஸ்லோவில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணுவேன். இதுதாங்க பெப்பர் சிக்கன். கிரேவி நல்லா வந்துடுச்சு பாருங்கள். 3 விசில் ஹையாக விட்டு ஸ்லோவாக வச்சு 2 விசில் விட்டேன். பிரியாணிக்கு பூண்டு, இஞ்சி, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4 போடுவேன், அவ்வளோதான். இதோட வரமிளகா இப்போ 1.5 ஆளாக்கு போடுறேன்னா 1 ஆளாக்கு 6 மிளகா போடுவேன். 9 மிளகா போட்டு இதில் அரைப்பேன். இதுதான் பிரியாணி மசாலா. வச்சுருக்கேன் சின்ன குக்கரு, 2 டம்ளர் அரிசி தான் போடுறேன், அதனால் கரெக்டாக இருக்கும், அப்படியே ஃபுல்லாக வரும் பிரியாணிக்கு. எண்ணெய் ஊற்றுறேன், நெய், பிரியாணி இலை, ரோஜா முக்கு, மராட்டி முக்கு, ஏலக்காய், கடல்பாசி, பட்டை 2, லவங்கம் 2, சோம்பு எல்லாம் போட்டு வணக்க போகிறேன். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ பிரியாணியில் டேஸ்ட் அதிகம். வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடுறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போது தயிரோடு இருக்கிற மட்டன்
இது பிரியாணி மசாலா. தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேன். அரிசி அதனால் பாருங்கள் 1 டம்ளர் போட்டு ஊற வச்சு அப்படியே வச்சுருக்கிறேன். இது எவ்வளோ அரிசி இருக்குதோ அதுதான் கணக்கு. எனக்கு இவ்வளோ அரிசி இருக்குதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அவ்வளோதான் ஊற்றி இதை போட்டுடணும். உப்பு இல்லைன்னா அப்புறமே அரிசி போடுறப்ப பார்த்துட்டு போட்டுக்கணும். பிரியாணிக்கு எல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு இது பண்ணணுன்னு 3 விசில் ஹை ஃப்ளேமில், ஸ்லோவில் ஒரு 3 விசில் விட்டேன். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ அரிசி போட போகிறேன். இங்கே இருக்கிற அரிசியை பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. 1/2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும். அது எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ ரைஸை கொட்ட போகிறேன். இதில் ரைஸ் பாருங்கள் இவ்வளோ இருக்குதா, அவ்வளோ தண்ணி தான் ஊற்றணும். இதில் அந்த அளவு அரிசி இருந்த அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். கரெக்டாக பாருங்கள், அவ்வளோதான். இதை போட்டுட்டு ஸ்டீம் வந்தோடனே ஸ்லோவில் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான் இது கணக்கு. இப்போ உங்கள் முன்னால் தான் திறக்க போகிறேன். இதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நான் எப்பயுமே சொல்கிறது தான். கரெக்டாக குக்கரில், சின்ன குக்கர், நான் வேறு பெரிய குக்கர் மாற்றணும்னு நினச்சேன், மாற்றலை. இங்கே பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணி 10 மினிட்ஸ் வைக்கலாம். இல்லை எனக்கு அது கரெக்டாக வராதுன்னு நினச்சிங்கன்னா பெருசாக வச்சு விசில், ஒரே விசில் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அடுப்புலேருந்து எடுத்துடணும். அடுப்பு மேலேயே வச்சுருக்கக்கூடாது. என் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. முடித்தோடனே பாருங்கள் நல்லா கலக்கி எடுத்துகிட்டு பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஒரே குக்கர் தான். எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டா ஒரு 10-15 நிமிஷத்தில் ஆகிடும். அவ்வளோதான். இதை வந்து தோசைக்கு வச்சுக்கலாம், இட்லிக்கு வச்சுக்கலாம், சாதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். நாங்கள் இப்போ பிரியாணிக்கு தொட்டுக்குவோம். 2 முட்டை வேக வச்சுருக்கிறேன். அதோட பிரியாணிஸ் வச்சு இதை வச்சு சாப்பிடுப்போம். தேங்க்யூ.